ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெரி குட் மார்னிங். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா NACL AOக்கான ஒரு பேப்பர் எக்ஸ்பிளனேஷன். ஸோ நேற்று பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா எங்களோட டெலிகிராம் குரூப்க்கு நீங்க என்ன பண்ணலாம்னா டெக்ஸ்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் என்ன பண்ணிக்கலாம்னா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரியா? ஸோ எங்களோட டெலிகிராம் சேனல் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீதர் CCE தமிழ். ஸோ அங்கதான் வந்து உங்களுக்கு வேற என்னவும் நாங்க ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே வந்து PDF நாங்க அங்க ப்ரொவைட் பண்றோம். ஸோ அங்க நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் யாராவது நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இன்னைக்கோட பேப்பர் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரம் கொஸ்டின் நம்பர் 31. ஸோ நம்பர் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் சீரீஸ் டோட்டலா எவ்வளவு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப 31 to 35 எனக்கு என்ன இருக்குன்னா நம்பர் சீரீஸ் இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தோம்னா 36ல இருந்து எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா டேட்டா சஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டேட்டா சஃபிஷியன்சி. ஸோ இது வந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ டேட்டா சஃபிஷியன்சி பார்த்தோம்னா ஒரு 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃப்ரம் கொஸ்டின் நம்பர் 40 வந்து பார்த்தோம்னா எனக்கு என்ன இருக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ 1 2 3 4 4 கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தோம்னா எனக்கு அப்ளிகேஷன் ப்ராப்ளம் வந்துடுச்சு. ஸோ அப்ளிகேஷன் ப்ராப்ளம் வந்து பார்த்தோம்னா எத்தனை கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க? So up to 50, 51. So 44ல இருந்து 51 வரைக்கும் எனக்கு அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. So after that வந்து பார்த்தோம்னா எனக்கு ஒரு பை சார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எப்பயுமே பை சார்ட் எல்லா சார்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது பை சார்ட் ரொம்பவே ஈஸி. ஸோ 52ல இருந்து எனக்கு பை சார்ட் இருக்கு. ஸோ 5 கொஸ்டின்ஸ் ஸ்கிப் பண்ணி பார்த்தோம்னா ஃப்ரம் 57 என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு அப்ராக்சிமேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 57ல இருந்து 60 வரைக்கும் எனக்கு என்ன இருக்குன்னா அப்ராக்சிமேஷன் இருக்கு. ஃப்ரம் 61 அகேன் இன்னொரு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டேபிள் சார்ட் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ எப்பவுமே எந்த ஆர்டர்ல அப்ரோச் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் நான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதை அப்ரோச் பண்ணணும்? அப்ராக்சிமேஷன், சிம்பிளிஃபிகேஷன் ஆர் அப்ராக்சிமேஷன் அப்ரோச் பண்ணணும். ஸோ அப்ப அது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 175.05 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா 36 மைனஸ் 15.9 16. 36 மைனஸ் 16 வந்து பார்த்தோம்னா யார் எனக்கு 20. அப்ப இதை சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சிருச்சு 20. ஸோ 20ஆல இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0 கெட் கேன்சல், 2ஆல கேன்சல் பண்ணும்போது இது 94. கிளியரா? இங்க 175 இருக்கு. இந்த மைனஸ் எக்ஸ் செட் போகும்போது பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இடம். இப்போ 175ல இருந்து 94 என்ன பண்ணணும் நானு மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? இங்க ஒரு 75, இங்க வந்து பார்த்தோம்னா ஒரு 94, ரிமைனிங் 6 இருக்கு. 75 பிளஸ் 6 என்னப்பா? எனக்கு 81. 81ங்கிறது யாரோட ஸ்கொயர் பா? எனக்கு தேவை ஸ்கொயர் வேல்யூ தானே. 81ங்கிறது யாரோட ஸ்கொயர்? 9ஓட ஸ்கொயரா? அப்ப கிவன் ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க? 9ஆ இருப்பாங்க. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். So 559 which means 516 எடுத்துக்கலாம். நான் இத 560 divided by 14 plus 18 square அப்படின்னா யார் நமக்கு 324 is equal to 4x. கிளியரா? So 14ல 4 times அப்ப 40. 324 plus 40 வந்து பார்த்தோம்னா யார் நமக்கு 364. 364 divided by 4 னா என்னோட ஆன்சர் 91. So given optionல approximate 90க்கு நியர் 91க்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேல்யூ யார்? எனக்கு 90 தான். சோ அத நான் ஆன்சரா சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா 3150 divided by 50 minus 71 is equal to sorry. So இத மட்டும் சால்வ் பண்ணிட்டு அந்த சைடு எடுத்துட்டு போலாம். So 3150 divided by 50. So solve பண்ணா என்ன வருது நமக்கு? solve பண்ணோம்னா 63 வருது. So 71ல இருந்து 63 என்ன பண்ணணும்? நானு மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது? 8. 8 is equal to square root of 2 power x அப்படிங்கும்போது நான் squaring on both sides பண்றேன். அப்படி நான் squaring on both sides பண்ணும்போது இந்த 8 2 cube the whole power 2 ன்னு எழுதலாமா? 8ங்கிறது 2 cube, இது மேல squaring on both sides பண்ணும்போது இந்த ஸ்கொயர் இது. சோ இது ரெண்டும் கேன்சல் ஆகும். 2 power x. பவருக்கு மேல பவர் இருந்தா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 2s are 6. அப்ப 2 power 6. அப்ப 2 ஓட பவர்ல யார் இருக்காங்க? எனக்கு 6. அப்ப 6 தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன். 40% of 1550 percentage 00 என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். 155 into 4 400 220 620. சரியா? 155 4 ஆல எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்னா சோ நான் என்ன பண்றேன்னா 100 plus 55 ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப 100 னா 400, 55 into 4 220, so 620. சரியா? சோ அப்ப 620. சோ இங்க வந்து பார்த்தோம்னா என்ன இருக்கு? 556 இருக்கு. சோ 556 னா 620 க்கும் 556 க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னதுப்பா நமக்கு? பிகாஸ் இந்த டேர்ம் அப்படியே ஈக்குவல் டு கன்சிடர் எடுத்துட்டு போயிரலாம். இது இந்த சைடு எடுத்துட்டு வந்துரலாம். சோ அப்ப 620ல 556 போச்சுனா 44 plus 20 64. கிளியரா? அப்போ எனக்கு ரிமைனிங் 154
542 divided by x is equal to என்ன இருக்கு 64 இருக்கு x ஓட வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்ப 64 டேபிள்ல கேன்சல் பண்ண அப்படின்னா எனக்கு 2 டைம்ஸ் வந்து 128 வந்துரும் ரிமைனிங் வந்து பார்த்தோம்னா 22 plus 262 கிளியரா அப்போ 128 வந்துதா நமக்கு சோ அப்ப 262 அப்படிங்கும்போது அப்ராக்ஸிமேட்டா அது எவ்வளவு டைம்ஸ் வரும்பா 4 டைம்ஸ் அப்படினு எடுத்துக்கிட்டாலும் அப்ராக்ஸிமேட்லி 4 4s are 16 6 4s are 24 25 256 அப்ராக்ஸிமேட்லி எவ்வளவு டைம்ஸ் வருது 4 டைம்ஸ் அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க 24 ஆ இருப்பாங்க சோ அப்ராக்ஸிமேஷன் தான் என்ன பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் அப்ராக்ஸிமேஷன் அடுத்து என்ன சால்வ் பண்ணனும் அப்படினா மிஸ்ஸிங் நம்பர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சோ இப்ப நம்ம எங்க எதை பார்க்க போறோம் அப்படினா மிஸ்ஸிங் நம்பர்ஸ் பார்க்க போறோம் சோ அப்ப மிஸ்ஸிங் நம்பர்ஸ் வந்து எவ்வளவு क्वेश्चंस இருக்கு 5 क्वेश्चंस இருக்கு இல்லையா சோ அப்ப இத நம்ம சால்வ் பண்ணோம் அப்படினா சோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு எனக்கு எதுமே இல்ல இங்க எதுவும் இல்ல சோ அப்ப இங்க வந்து டிஃபரன்ஸ் பார்க்கறேன் இங்க டிஃபரன்ஸ் பாக்கும்போது என்ன கிடைக்குது எனக்கு 15 16 வருது இங்க வந்து டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படினா 20 இங்க வந்து டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படினா என்ன கிடைக்குது எனக்கு 5 2 25 அப்ப இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 4 இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 5 சோ அப்போ எனக்கு இந்த இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஒரு வேல்யூ வந்திருக்கும் தென் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஒரு வேல்யூ வந்திருக்கும் அப்ப இதுக்கும் டிஃபரன்ஸ் இருந்திருக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருந்திருக்கும் அப்போ இங்க 5 இங்க 4 னா கண்டிப்பா இங்க 3 ஆ இருந்திருக்கும் இங்க என்னவா இருந்திருக்கும் எனக்கு டிஃபரன்ஸ் 2 ஆ இருந்திருக்கும் சோ அப்ப த்ரூ டிக்ரீசிங் ஆர்டர்ங்கும்போது 13ல 16ல 3 போச்சுனா இங்க 13ல 2 போச்சுனா இங்க 11 சோ அப்ப நம்பர்ஸ் எல்லாமே என்ன ஆர்டர்ல இருக்கு எனக்கு இன்கிரீசிங் ஆர்டர்ல இருக்கு அப்போ இதுக்கும் டிஃபரன்ஸ் வந்து 11 னா 151 plus 11 தானே 151 plus 11 என்னோட ஆன்சர் என்னது 162 given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் யாரா இருக்காங்க 162 ஆ இருக்காங்க கிளியரா இது நெக்ஸ்ட் ஒன் 4640 சோ அப்ப இங்க டிஃபரன்ஸ் தெரியல சோ இங்க வந்து டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படினா 280 560 சோ அப்ப இங்க வந்து நமக்கு என்ன கிடைச்சிருச்சு 560 கிடைச்சிருச்சு இங்க டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படினா இங்க வந்து பார்த்தோம்னா 40 0 சோ இங்க வந்து பார்த்தோம்னா 16 plus 12 28 280 இங்க வந்து பார்த்தோம்னா 140 சோ அப்ப இங்க எனக்கு டிஃபரன்ஸ் தெரியல சோ 140 double 280 280 double 560 அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல யார் வந்திருப்பாங்க 560 double அப்படிங்கும்போது 56 plus 56 யார் வந்துருவாங்க நமக்கு 112 அப்ப 1280 ல இருந்து இது என்ன பண்ணனும் நான் ஆட் பண்ணனும் சோ அப்ப ஆட் பண்றேன் அப்படிங்கும்போது எனக்கு என்ன ஆன்சர் பா கிடைக்கும் சோ 80 plus 20 100 carry 1 12 plus 11 வந்து பார்த்தோம்னா 23 24 அப்ப 2400 given option லோட ஆன்சர் என்னது 2400 clear next one 73 72 so நம்பர்ஸ் வந்து பார்த்தோம்னா த்ரூ அவுட் என்ன ஆர்டர்ல இருக்கு டிக்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு சோ இப்போ இங்க எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்குன்னா 1 டிக்ரீஸ் ஆயிருக்கு இங்க எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்குன்னா 3 டிக்ரீஸ் ஆயிருக்கு இங்க எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்குன்னா 7 இங்க எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்குன்னா 13 15 டிக்ரீஸ் ஆயிருக்கு சோ 1 3 7 15 சோ அகைன் நான் என்ன பண்றேன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் எடுக்கிறேன் டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் எடுக்கும்போது இங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2 4 8 அப்போ 2i4 4i8 னா கண்டிப்பா அடுத்த வேல்யூ யாராதா இருந்திருப்பாங்க 8i16 அப்போ 47 so throughout decreasing orderல இருக்கு அப்ப கண்டிப்பா இங்க ஒரு நம்பர் இருந்திருக்கும் சோ இங்க வந்து பார்த்தோம்னா 16 இருந்திருக்கும் அப்ப இந்த ரெண்டு நம்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 16 அப்படினா எனக்கு இந்த இடத்துல யாரா இருந்திருப்பாங்க டெஃபினட்டா ம் 16 47 இங்க வந்து பார்த்தோம்னா 15 plus 16 என்னது 31 சோ அப்ப 47 ல 31 போச்சுனா என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க 16 ஆ இருப்பாங்க டிக்ரீஸ்ங்கறனால என்ன பண்ணிருக்கேன் நான் இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர்ற ஆன்சரை வந்து மேல இருக்கிற நம்பரோட என்ன பண்ணிருக்கேன் நான் மைனஸ் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க 1 3 சோ 1 வந்து 3 ஆகணும்னா into 2 plus 1 3 10 ஆகணும்னா into 3 plus 1 இது வந்து into 4 plus 1 அப்ப டெஃபினட்டா என்னோட ஆன்சர் into 5 plus 1 அப்ப 5 plus 1 6 அப்போ 205 plus 1 206 given option என்னோட ஆன்சர் என்னது 206 என்னோட ஆன்சர் என்னது 206 next one 14 21 11 24 28 so 10 நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னா எனக்கு ஷஃபிள் ஆயிருக்கு ஷஃபிள் in the sense என்னதுப்பா எனக்கு both increasing and decreasing orderல இருக்கு so 14 அப்போ alternate series நான் எடுத்துக்கிறேன் 14 minus 3 11 minus 3 இங்க கீழ வந்து பார்த்தோம்னா alternate seriesல இங்க plus 3 அப்போ எனக்கு மேல எல்லாமே நான் எடுக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா -3 கீழ வந்து பார்த்தோம்னா இதுல கிடைக்குது எனக்கு +3 ல கிடைக்குது அப்ப 24 +3 என்னோட ஆன்சர் என்னது 27 கிளியரா இது நெக்ஸ்ட் ஒன்
So next என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம quadratic equation approximation முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து என்ன எடுத்தோம்னா நம்ம missing numbers முடிஞ்சிருச்சு. So அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா quadratic. So quadratic எங்க ஸ்டார்ட் ஆகுது நமக்கு? Okay, from question number 40 for quadratic start ஆகுது. So இங்க coefficients same இருக்கு, பிரச்சனை கிடையாது. 14 into 3 வந்து பார்த்தோம்னா 42 என்ன 42 னா 13 வர மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணனும்னா 7 6 are 42 அப்ப மைனஸ்னா என்னோட ஃபேக்டர்ஸ் ரெண்டுமே எப்படி இருப்பாங்க 7 and 6. நெக்ஸ்ட் 10 3s are 30 எனக்கு இங்க என்ன வரணும் 11 வரணுமா அப்ப 30 னா 6 5s are 30 6 plus 5 6 plus 5 வந்து பார்த்தோம்னா 11 so அப்ப என்னோட ஃபேக்டர்ஸ் 6 and 5 so 6 கம்பேர் பண்ணும்போது கிரேட்டர் ஈக்குவல் 5 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே கிரேட்டர் so கிரேட்டரும் ஈக்குவலும் வரனால என்னோட ஆன்சர் என்னவா இருப்பாங்க x greater than or equal to y இருப்பாங்க கிளியரா இது நெக்ஸ்ட் ஒன் so இங்கேயும் coefficient same இருக்கு 28 into 2 28 into 2 56 7 8s are 56 so throughout என்ன இருக்கு எனக்கு plus இருக்கு அப்படிங்கறனால 7 8s are 56 minus 7 minus 8 10 2s are 20 எனக்கு என்ன வரணும் 9 வரணும் அப்ப 9 வரணும்னா 5 4s are 20 ன்னு எழுதலாம் throughout plus இருக்கனால minus 5 minus 4 so minus 5 கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருக்கு எனக்கு less than இருக்கு இதுவும் என்னது எனக்கு less than minus 4 கம்பேர் பண்ணும்போது less than அப்ப டெஃபினட்டா என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க x less than y இருப்பாங்களா given optionல என்னோட ஆன்சர் என்னது x less than y next one இங்கேயும் coefficient same இருக்கு 7 2s are 14 14 வந்து எனக்கு 9 வரணும்னா 7 and 2 தான் so minus 7 minus 2 so next 27 into 2 27 into 2 என்னதுப்பா எனக்கு 54 54 அப்படின்னா யார் நமக்கு 9 6 are 54 அப்ப இங்க எனக்கு வந்து பார்த்தோம்னா 9 6 are 54 so coefficient same இருக்கு minus 9 கம்பேர் பண்ணும்போது கிரேட்டரா ரெண்டுமே minus 6 கம்பேர் பண்ணும்போது less than greater அப்ப greater less than கலந்து வரனால என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும் relationship cannot be established இருக்குமா next one so x square அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா எனக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம்ல என்ன இருக்குன்னா மைனஸ் இருக்கு சோ இங்க வந்து பார்த்தோம்னா இதே எப்படி எழுதலாம்னா y square minus 16 is equal to 0 இங்கேயும் கான்ஸ்டன்ட் கிட்ட என்ன இருக்கு எனக்கு மைனஸ் இருக்கு அப்போ எனக்கு c வேல்யூக்கு முன்னாடி மைனஸ் இருந்தது அப்படின்னா டெஃபினட்டா என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க ரிலேஷன்ஷிப் cannot be established இருப்பாங்க அப்ப என்னோட ஆன்சர் என்னது ரிலேஷன்ஷிப் cannot be established கிளியரா இது யாருக்கு அந்த டவுட்டும் இல்ல சோ அப்ப இது வரைக்கும் நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அப்ராக்சிமேஷன் முடிச்சாச்சு நம்பர் சீரிஸ் முடிச்சாச்சு and then வந்து பார்த்தோம்னா குவாட்ராட்டிக் இதுக்கு அடுத்தது நம்ம என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னா டேட்டா சஃபிஷியன்சி இருந்தது இல்லையா சோ அதனால டேட்டா சஃபிஷியன்சியை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் எங்க போனோம் நம்ம என்னோட ரெண்டு டிஐயும் கம்ப்ளீட் பண்ணிட்டு and then அதுக்கப்புறம் தான் நான் எங்க வரணும் என்னோட அப்ளிகேஷன் ப்ராப்ளம்க்கு வரணும் சோ இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா என்னோட டேட்டா சஃபிஷியன்சி சோ டேட்டா சஃபிஷியன்சி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் क्वेश्चन நம்பர் 36 சோ இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா Rehan invested same sum Rehan invested same sum in scheme A and scheme B for 2 years. Both the schemes offer same rate of interest percentage per annum. The only difference is scheme A offers simple interest and scheme B offers compound interest compounded annually. What is the rate of interest percentage per annum of scheme A or B அப்படின்னு கேக்குறாங்க அப்போ எனக்கு இந்த இடத்துல என்னன்னா சம்மும் ஈக்குவல் and then வந்து பார்த்தோம்னா எத்தனை வருஷத்துக்கு 2 இயர்ஸ்க்கு அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் ஈக்குவல் இங்க வந்து பார்த்தோம்னா இங்க என்ன சொல்றாங்கன்னா the only difference scheme A வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் scheme B வந்து compound interest சோ அப்போ ஃபர்ஸ்ட் டேட்டா எனக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா interest earned by Rehan from scheme B is rupees 144 more than the interest earned by him from scheme A சோ அப்ப நம்ம எல்லாருக்குமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் compound interest பொறுத்த வரைக்கும் ஒரு கான்செப்ட் தெரியும் அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா difference between SA and CI for 2 years அதே ஃபார்மட்ல தானே இருக்கு இது சோ நீங்க first statement படிச்சீங்கன்னா தெரியும் the interest earned from scheme A which is a simple interest scheme B compound interest அப்போ scheme B ங்கிறது compound interest scheme A ங்கிறது simple interest ரெண்டு வருஷத்துக்கும் இதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து 144 அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ D is equal to நம்ம என்னன்னு சொல்லுவோம் D is equal to என்னன்னு சொல்லுவோம் P of R by 100 the whole square னு சொல்லுவோமா அப்ப எனக்கு இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட்ல D வந்து என்னன்னு தெரிஞ்சிருச்சு 144 னு தெரிஞ்சிருச்சு அப்போ D தெரிஞ்சிருச்சு இங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா D is equal to P of R அப்ப எனக்கு R ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட்ட வச்சு அப்ப இங்க ரெண்டு unknown டேட்டா வருதா R ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு அப்ப டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் வச்சு என்னால என்ன பண்ண முடியாது ஆன்சர் சொல்ல முடியாது கிளியரா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியாது ஆன்சர் சொல்ல முடியாது சோ அப்போ
So first statement வச்சு ஆன்சர் சொல்ல முடியல. The amount invested by Rehan in scheme A. அப்ப scheme A ல amount invested னா sum வந்து equal தானே. அப்ப scheme A ல 6400 னா scheme B ல என்னது தான் 6400 தான். அப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா எனக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு டிஃபரன்ஸ் தெரியல, பட் பிரின்சிபல் தெரியுது 6400 னு. அப்ப ரிமைனிங் வந்து பார்த்தோம்னா இங்கேயும் யாரோட வேல்யூ? சோ again ரெண்டு அன்னோன் டேட்டா இருக்கு. அப்படிதானே? அப்ப ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு என்னால என்ன பண்ண முடியல, தனியா எடுத்து ஆன்சர் சொல்ல முடியல. அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்? கம்பைன் பண்ணி பார்க்கணும். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு என்ன கிடைச்சது? டிஃபரன்ஸ் கிடைச்சது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கிடைச்சது? பிரின்சிபல் கிடைச்சது. அப்போ டிஃபரன்ஸும் தெரிஞ்சது, பிரின்சிபலும் தெரிஞ்சதுன்னா டெஃபினட்டா என்னால யாரை கண்டுபிடிக்க முடியும்? ஆரோட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்? while taking both the statements, அப்போ statement 1 and statement 2 together necessary to answer the question. ஓகேவா? அப்ப given optionல எது இருக்கு அப்படி? இங்க இருக்கு option 3 not sufficient, sorry. The data in both the statement 1 and 2 together is necessary to answer the question. Clear? புரிஞ்சுதா இது? யாருக்கும் இதுல எந்த டவுட்டும் இல்லல்ல? So next one. Next question என்ன கொடுத்திருக்காங்க? So listen carefully. What is C share out of total profit earned by A, B and C together? அப்ப C ஓட ஷேர் என்னன்னு கேக்குறாங்க. ப்ராஃபிட்ல C ஓட ஷேர். ஏவும் பியும் வந்து A வந்து 7700 இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, 11200 இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய டேட்டா வச்சு நம்மளால ஆன்சர் சொல்ல முடியுமானா டெஃபினட்டா முடியாது. இதுல ஏக்கும் பிக்குமான இன்வெஸ்ட்மென்ட் தான் கொடுத்திருக்காங்களே தவிர அதை தாண்டி வேற எந்த டேட்டா உள்ள. பிகாஸ் எனக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா C ஓட ப்ராஃபிட். C ஓட ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல C ஓட இன்வெஸ்ட்மென்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு என்ன இருக்கணும்? தெளிவா தெரிஞ்சிருந்திருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா the respective ratio of the amounts invested by A, B, C is 11:60:18. So அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட் ரேஷியோல கொடுத்துட்டாங்க. ஃபைன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா all of them invested money for 12 months. எல்லாரும் சேம் டைம் பீரியட்க்கு என்ன பண்ணிருக்காங்க? இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ அப்ப சேம் டைம் பீரியட் கொடுக்கறாங்க அப்படினா இதுல இருந்து நமக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்ச விஷயம் என்னது? சோ சேம் டைம் பீரியட் இருக்கும்போது இப்ப எத்தனை பர்சன்ட் இருக்காங்களோ அத்தனை பர்சன்ட்ஸ்க்கும் சேம் டைம் பீரியட் இருக்கும்போது அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட் ரேஷியோ என்னவோ அதுதான் என்னவாவும் இருக்கும்? என்னோட ப்ராஃபிட் ரேஷியோவாவும் இருக்கும் இல்லையா? அப்போ givenல எனக்கு இன்வெஸ்ட்மென்ட் ரேஷியோ என்னவோ அதுதான் ப்ராஃபிட் ரேஷியோ. இதுல B ஓட ஆனுவல் ப்ராஃபிட்ட கொடுத்துட்டாங்க. B ஓட ஆனுவல் ப்ராஃபிட்ட கொடுத்துட்டு எனக்கு யாரை கேக்குறாங்கன்னா C ஓட ஆனுவல் ப்ராஃபிட்ட கேக்குறாங்க. சோ ஈஸியா சொல்லலாம் தானே? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு டெஃபினட்டா என்னால என்ன பண்ண முடியுது? ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுது. சோ 19200ங்கிறது B ஓட ஷேர். B ஓட ஷேர் எவ்வளவு பார்ட்ஸ்? எனக்கு 16 பார்ட்ஸ். எனக்கு தேவை எவ்வளவு? 18 பார்ட்ஸ் C ஓட ஷேர். அப்ப இத சால்வ் பண்ண ஆன்சர் கிடைக்கும் தானே? அப்ப given ஆப்ஷனோட ஆன்சர் யாரா இருப்பாங்க அப்படினா the data in statement 2 alone is sufficient to answer the question. Clear? Next one. Next question. What is the area of the triangle? Na triangle oda area kandupidikanum. Triangle oda area formula enadha? Half into B into H. So appo base um height um theriyuduna ellala triangle formula triangle area of the triangle answer kandupidikka mudiyum. So அப்போ height and base of the triangle is equal to the length and breadth of the triangle. அப்ப height உம் base உம் வந்து பார்த்தோம்னா lengthக்கும் breadthக்கும் equal அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிளியரா? நெக்ஸ்ட் area of the rectangle வந்து 756. அப்ப L into B வந்து யாருக்கு ஈக்குவல்? 756 னா B into H அதாவது இந்த H into B யாருக்கு தான் ஈக்குவல்? 756க்கு தானே ஈக்குவல். கிளியரா? அப்ப B into H 756 இங்க கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு area of the triangle கிடைச்சிரும் தானே? கிளியரா? அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியுது? ஆன்சர் சொல்ல முடியுது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா பெரிமீட்டர் ஆஃப் தி ரெக்டாங்கிள் வந்து 114 மீட்டர். பெரிமீட்டர் ஆஃப் தி ரெக்டாங்கிள்னா 2 of L plus B வந்து யாருக்கு ஈக்குவல்? 114 மீட்டருக்கு ஈக்குவல். தட்ஸ் ஃபைன். சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இங்க எனக்கு ஃபைனலி கிடைக்கிறது L plus B ஓட வேல்யூ 57 தான் கிடைக்கும். கிளியரா? இங்க எனக்கு L plus B ஓட வேல்யூனா L ஓட வேல்யூ தனியா தெரியணும், B ஓட வேல்யூ தனியா தெரியணும். அப்பதான் கொண்டு போய் என்னால சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும். இங்க இருக்கிறது ப்ராடக்ட், இங்க இருக்கிறது sum. சோ அப்ப அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு என்னால என்ன பண்ண முடியாது? ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. சோ இப்ப இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்? ஸ்டேட்மெண்ட் in 1 alone are sufficient to answer the question னு சொல்லலாமா? அப்ப given optionல என்னோட ஆன்சர் எங்க இருக்கு? The data in statement 1 alone are sufficient to answer the question. Clear? Next one. Next question என்ன கொடுத்திருக்காங்க? How many marks did Harsh obtain in mathematics அப்படினு கேக்குறாங்க. Average mark obtained by Harsh in 4 subjects: English, Mathematics, Geography, History. English, Mathematics, Geography, History.
சோ இதெல்லாத்தையும் வந்து பார்த்தோம்னா ஆவரேஜ் மார்க் வந்து 71. அப்ப டோட்டல் மார்க்னா 71 into 5 கிளியரா? அப்ப டோட்டல் மார்க்ஸ் கிடைச்சிருமா? அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு என்னால மேத்தமேட்டிக்ஸ் மார்க்க தனியா சொல்ல முடியுதா? முடியல. சோ அப்ப அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு ஆன்சர் சொல்ல முடியல. நெக்ஸ்ட் ஆவரேஜ் மார்க் obtained by Harsh in English and Mathematics வந்து 66. அப்ப இங்கிலீஷ்க்கும் மேத்தமேட்டிக்ஸ்க்குமான சம் வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு இங்க கிடைச்சிருச்சு. அப்புறம் வந்து ஆவரேஜ் மார்க் obtained by English and Geography. சோ இங்கிலீஷ்க்கும் ஜியோகிராஃபிக்குமான சப்ஜெக்ட் மார்க் வந்து பார்த்தோம்னா 46. அப்ப 46 into 2 சம் வேல்யூஸ் எனக்கு இருக்கும். அப்ப இங்க இருந்து என்னால சொல்லக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது கேன்சல் ஆயிட்டு எனக்கு மேத்ஸுக்கும் ஜியோகிராஃபிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் என்ன பண்ண முடியுது இந்த இடத்துல சொல்ல முடியுது. சோ அப்ப ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு என்னால மேத்தமேட்டிக்ஸ் மார்க் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னா முடியல. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், நான் கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த இடத்துல m plus g தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கூட அப்ப இதை கொண்டு போய் இங்க m plus g m minus g எனக்கு ஈக்கு வேல்யூ தெரியாது, ஹிஸ்டரிக்கு அதாவது இங்கிலீஷ்க்கு வேல்யூ தெரியாது, ஹிஸ்டரிக்கு வேல்யூ தெரியாது, கொண்டு போய் இதை சப்ஸ்டிட்யூட் பண்றதுனால எனக்கு எந்த சேஞ்சஸும் நடக்க போறது இல்ல அப்படிதானே? சோ அதனால கொடுத்திருக்கிற ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை வச்சுமே என்னால என்ன பண்ண முடியல, ஆன்சர் சொல்ல முடியல. சோ இப்ப இதுல இருந்து நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா டேட்டா இன் போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் 1 and 2 together is not sufficient to answer the question. எங்க இருக்கு என்னோட ஆப்ஷன்? though இங்க இருக்கு ஆப்ஷன் 4. the data even in both statements 1 and 2 together is not sufficient to answer the question. clear? so அப்ப இது வரைக்கும் as of now இப்ப நம்ம வந்து என்ன கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படின்னா so approximation, missing numbers, quadratic and then வந்து பார்த்தோம்னா data sufficiency. so remaining என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2 DI இருக்கு, அப்புறம் remaining இருக்கக்கூடிய questions application problems இருக்கு. so அப்ப data interpretation எங்க இருக்குன்னு பாப்போமா? சோ அப்ப பை சார்ட் எப்பவுமே ஈஸியா இருக்கும். சோ அப்ப டேபிள் பை இருக்கும்போது கண்டிப்பா என்னோட ப்ரெஃபரன்ஸ் யாருக்கு தான் இருக்கணும், பைக்கு தான் இருக்கணும். சோ அவ்வளவு ஈஸி நான் பை சார்ட் சால்வ் பண்றது. சோ அப்ப பை சார்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ. So the given pie chart shows the day-wise distribution of people, both males and females, visit the film city, which remains open from Monday to Saturday only during the second week of September. During this week, a total of 36,000 people visit the film city. Total வந்து பார்த்தோம்னா எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்கப்பா, நமக்கு 36,000 கொடுத்துட்டாங்க. அப்போ total of 36,000 people வந்து அந்த செகண்ட் வீக் ஆஃப் செப்டம்பர்ல என்ன பண்றாங்கன்னா விசிட் பண்றாங்க அந்த film cityயை. சோ அப்ப இதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சோ இதை வச்சு நான் என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். சோ அப்ப பை சார்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே யாருக்கு ஈக்குவல்னா 36,000க்கு ஈக்குவல். கிளியரா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா out of the total number of people who visit the film city on Wednesday and Saturday together, the male to female ratio is 5:7 respectively. The number of males and females visitors on Wednesday is equal. What is the number of males who visit the film city on Saturday அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ அப்ப out of the total number of people visit the film city on Wednesday and Saturday, Wednesday Saturday வந்து பார்த்தோம்னா 12%, 24%, overall எவ்வளவு percentage? 36%. இந்த 36%ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 7 parts 5 parts இருக்காங்க. எப்படின்னா வெனஸ்டே சாட்டர்டே விசிட் பண்ணக்கூடியவங்க. அப்ப டோட்டல் 36%ல சோ டோட்டல் வந்து பார்த்தோம்னா 36% எப்போ எனக்கு சாட்டர்டே அண்ட் வெனஸ்டே விசிட் பண்றவங்க. சோ இப்ப இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா Wednesday and Saturday male to female ratio வந்து 5:7 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இப்ப 5:7 அப்படிங்கும்போது 24 12 வந்து 36%. சோ அப்ப 1% வந்து பார்த்தோம்னா எனக்கு யார் கிடைச்சிடுவாங்கன்னா செகண்ட் வீக் ஆஃப் செப்டம்பர். சோ டோட்டலா வந்து பார்த்தோம்னா 36%. total number of people is a film city on Wednesday and Saturday together வந்து பார்த்தோம்னா 36%. fine. so அதுல male to female ratio வந்து 5:7 இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. டோட்டல்ல 5:7. ஓகே, இந்த 5:7 அப்படிங்கிறது என்னன்னா both Wednesday and Saturday. கிளியரா? போத் வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே இந்த 36% வந்து மேல் ஃபீமேல் எப்படி ஸ்ப்ளிட் ஆயிருக்காங்கன்னா 5:7. சோ அப்ப 36னா டோட்டலா 12 பார்ட்ஸ் இருக்கு. அப்ப 12 பார்ட்ஸ்ல 1 பார்ட் வந்து பார்த்தோம்னா 3%. அப்ப 1 பார்ட் 3%னா இதுல 15% யாரா இருப்பாங்கன்னா மேலா இருப்பாங்க. ரிமைனிங் 21% பிகாஸ் 1 பார்ட் வந்து எவ்வளவு 3%. அப்ப 5 பார்ட்ஸ் வந்து 15%,
7 parts வந்து 21%. எனக்கு தேவை என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் விசிட்டர்ஸ் ஆன் வெனஸ்டே வந்து ஈக்குவல். ஸோ வெனஸ்டே விசிட்டர்ஸ் ஈக்குவல் அப்படிங்கும் போது டோட்டலா 12% விசிட் பண்றாங்க. இதுல 6% மேலாவும் ரிமைனிங் 6% ஃபீமேலாவும் இருந்திருப்பாங்க. கிளியரா? அப்ப டோட்டல் 15%ல 6% வந்து இங்க யார் எனக்கு 6% யாருப்பா இங்க நமக்கு மேல். அப்போ 12 அப்போ எதுல 6% 36,000ல 6%. அப்போ 1% என்னது நமக்கு 360. அப்ப 6%னா 2160வா? சோ அப்ப 2160 6%. 15% 36,000ல 15%. 10% என்னது 3,600. 3,600 plus 5% அப்படின்னா 1,800. 3,600 plus 1,800 5,400. So அப்ப 5,400. கிளியரா? அப்ப 15%ல இருந்து 6% என்ன பண்றேன் நான் மைனஸ் பண்றேன். அப்ப 0 இங்க வந்து 4. அப்ப given optionல 40 முடியக்கூடிய வேல்யூ எங்க இருக்கு? ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்ப 40 அப்படிங்கும் போது இங்க 240 வருவாங்களா? அப்ப given ஆப்ஷன்ல 240 முடியறது தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா இது? கிளியரா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन Next question என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா what is the difference between the total number of people who visit the film city on Tuesday and Friday together and the total number of people who visit the film city on Monday and Wednesday together. So Tuesday and Friday together and then வந்து பார்த்தோம்னா Monday Wednesday together. So Tuesday வந்து பார்த்தோம்னா 18%, Friday வந்து பார்த்தோம்னா 17%, overall 35%. கிளியரா? and then வந்து பார்த்தோம்னா Monday Wednesday. So Monday வந்து பார்த்தோம்னா 15%, Wednesday வந்து பார்த்தோம்னா 12%, overall 27%. அப்ப 35% க்கும் 27% க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது 8%. 8% on what? 36,000. கிளியரா? அப்ப 36 1% என்னது 360. So 360 into 8. கிளியரா? So 360ல 9 மல்டிபிள் இருக்கு. given ஆப்ஷன்ல 9 மல்டிபிள் பார்த்தோம்னா எல்லா ஆப்ஷன்ஸ்மே 9 மல்டிபிளா தான் இருக்கு. So அதனால என்ன பண்ணிடலாம்? நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். 6 8s are 48. carry 4 8 3s are 24 28 2880. அப்ப given ஆப்ஷனோட ஆன்சர் என்னது 2880. 2880. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? Next question. The number of people who visit the film city on Saturday is what percent of the total number of people who visit the film city on Tuesday and Thursday together அப்படின்னு கேக்குறாங்க. So film city on Saturday வந்து பார்த்தோம்னா 24%. Okay. Is what percent of the total number of people who visit the film city on Tuesday, Thursday together? Tuesday வந்து பார்த்தோம்னா 18%. Tuesday வந்து பார்த்தோம்னா 18%, Thursday வந்து 14%, overall எவ்வளவு percentage ஆச்சு நமக்கு 32% ஆச்சு. சோ அப்ப 32 எவ்வளவு percentage என்ன பண்ணணும் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ அப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன டேபிள் எடுத்துக்கலாம்? நான் 8 டேபிள் எடுத்துக்கிட்டேன்னா 3 times 4 times. அப்ப 3/4 into 100 னா எவ்வளவு percentage பா நமக்கு 75%. 75% தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் question. Next question என்ன கொடுத்திருக்காங்க? During the third week of September, the total number of people who visit the film city rose by 25% as compared to that in previous week. So நமக்கு கொடுத்திருந்த டேட்டா வந்து பார்த்தோம்னா second week of September, but இங்க வந்து third week of September எப்படி இருந்ததுன்னா previous week, which means second week of September கம்பேர் பண்ணும்போது 25% rose by 25% னா அதிகமா இருக்கு, increase ஆயிருக்கு. அப்ப 36,000 at 25% னா 36,000 divided by 4 means which means 9,000. அப்ப 36,000 25% அதிகமா இருந்து 25% என்னது 9,000. 36,000 plus 9,000 டோட்டலா என்னாச்சு நமக்கு 45,000 ஆச்சா? இப்ப 45,000 தான் வந்து third week of September ஓட total count. கிளியரா? 45,000 வந்து third week of September ஓட total. இதுல எனக்கு என்ன வேணும்னா what is the total number of people who visit the film city on Monday, Tuesday and Thursday together? Assume that the day wise distribution of people remains the same in the third week as well. So third week kum second week of Septemberல என்ன distribution இருந்ததோ அதே distribution தான் எங்கேயும் இருக்கு எனக்கு third weekல இருக்கு. அப்ப என்னென்ன டேஸ்ல சொல்லிருக்காங்க? Monday 15%, Tuesday 18%, Monday 15%, Tuesday 18%, and then Thursday 14%.
32 32 42 42 plus 5 47 45,000ல 47%. அப்ப 47% னா யார் வந்துருவாங்க நமக்கு? 00 get cancel. இங்க 450 இருக்கு. அப்ப இங்க ஒரு 0 அப்படியே இருக்கட்டும். 45 into 47 எப்படி மல்டிப்ளை பண்றேன்னு தெளிவா பாத்துக்கோங்க. இந்த 47 நான் என்னன்னு எழுதலாம்? 45 plus 2 ன்னு எழுதலாமா? 45 into 45 மல்டிப்ளை பண்றது ஈஸி தானே. 5 5s are 25. So அடுத்த நம்பர் வந்து இப்ப 5 4s are 20. 2025 so 2025. அடுத்தது 45 into 2 என்னது? 90. So 5112. அப்ப 21150 தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது? 21150. கிளியரா? புரிஞ்சுதா இது? யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லல்ல? So next question என்ன கொடுத்திருக்காங்க? What is the average number of people who visit the film city on Thursday, Friday, Saturday? Thursday, Friday, Saturday. 24 plus 14 என்ன வந்துரும் நமக்கு? 38. 38 plus 17 அப்படிங்கும்போது 48. 48 plus 7 அப்படிங்கும்போது 55. எதுல 55? 36,000ல 55. 36,000ல 55% அப்படின்னா 36,000ல 50% என்னது? 18,000. அடுத்தது 10% 360 னா 5% 180. அப்போ 1818 சாரி ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொல்றாங்களா? சோ ஆவரேஜ்னா டிவைடட் பை 3. அப்ப 6 0 6 times 6060 36%. 55% அப்படிங்கும்போது ஓவரால் நமக்கு 55% கிடைச்சது 18,000. 5% 10% வந்து 3,600 னா சாரி 1,800 சாரி 1,800. 18,000 plus 1,800 19800. அப்ப டிவைடட் பை 3 அப்படிங்கும்போது 6,600. இன்னும் ஈஸியா எங்கே நம்ம கண்டுபிடிக்கலாம்னா இதெல்லாத்தையும் ஓவராலா வந்து பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சது? 55% கிடைச்சதா? சோ 55% வந்து 3 ஆல டிவைட் பண்ண முடியாது. ஒருவேளை நமக்கு இவங்க 3 பேரை ஆட் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூ 3 மல்டிபிளா இருந்தாங்கன்னா அங்கேயே நான் டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அந்த பர்டிகுலர் பர்சன்டேஜ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இங்க வந்து பார்த்தோம்னா எனக்கு 55%ங்கிறது 3 மல்டிபிள் கிடையாது. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்? 55% கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து நான் என்ன பண்றேன்? ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறேன் டிவைடட் பை 3. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், வேற எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா சோ அப்ராக்சிமேஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 61 to 65 என்ன கொடுத்திருந்தாங்கன்னா ஒரு டேபிள் சார்ட் கொடுத்திருந்தாங்க. சோ இந்த டேபிள் சார்ட் இப்ப நம்ம பார்க்கலாம். Okay, so based on the following table, answer the given question. So different seasons of the TV series. So out of the total number of viewers watching the season, so number of male viewers, அப்ப town A ல வந்து பார்த்தோம்னா total number of viewers watching the season, அதுல male viewers கொடுத்திருக்காங்க, female viewers க்கு percentage கொடுத்திருக்காங்க. அப்போ season 1 வந்து பார்த்தோம்னா 150 மேல் வந்து பார்த்திருக்காங்க, ஃபீமேல் வந்து 40% பார்த்திருக்காங்க. அப்ப சீசன் 1 ஓவராலா 100% ஆஃப் பீப்புள் பார்த்திருந்தாங்கன்னா 40% வந்து ஃபீமேல், அப்ப ரிமைனிங் 60% யாரு? மேல். அப்ப இந்த 60% யாருக்கு ஈக்குவல்? 150க்கு ஈக்குவல். அப்ப 40% எவ்வளவு என்ன பண்ணலாம்? நான் கண்டுபிடிக்கலாம். கிளியரா இப்படிதான் கண்டுபிடிக்கணும். சோ 60% தான் வந்து 150 அப்படின்னா 40% எவ்வளவு என்ன பண்ணலாம்? நான் கண்டுபிடிக்கலாம். 2 times 3 times 50 50 into 200. அப்போ ஃபீமேல் வியூவர்ஸ் எவ்வளவு பேரு? 100 மெம்பர்ஸ். சோ இப்படிதான் என்ன பண்ணணும்? நானும் ஒன்னொன்னுக்கும் கண்டுபிடிக்கணும். இது கிளியரா? எப்படி மேல் வியூவர்ஸ்? இப்போ இது ஒருவேளை சீசன் 1ஓட டோட்டல் வியூவர்ஸ் கேட்டாங்கன்னா, டோட்டல் வியூவர்ஸ்னா யாரு? போத் மேல் அண்ட் ஃபீமேல் தானே டோட்டல் வியூவர்ஸ். அப்ப 60% தான் வந்து 150 அப்படின்னா நமக்கு கண்டுபிடிக்கிறது யாரா இருக்கணும்? 100%. கிளியரா? சோ அப்போ 5 3 50 50 into 5 250. கிளியரா? சோ அப்போ ஃபீமேல் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரொசீட் பண்ணிருக்கல அது மாதிரி பண்ணணும். டோட்டல் கேட்டாங்கன்னா செகண்ட் ஒன் ப்ரொசீட் பண்ணிருக்க மாதிரி பண்ணணும். புரிஞ்சுதா இது? சோ அப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்த்துட்டு அது எப்படி ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னது? What is the average number of viewers both male and female of season 1 and 3 in town A? town A ல 1க்கும் 3க்கும் எனக்கு என்ன கேக்குறாங்கன்னா ஓவரால் வியூவர்ஸ் கேக்குறாங்க. அப்போ both male and female. அப்போ இங்க வந்து பார்த்தோம்னா 40% ஃபீமேல்னா ரிமைனிங் 60% தானே மேல். இங்க வந்து பார்த்தோம்னா 48% ஃபீமேல்னா ரிமைனிங் 52% தானே ஃபீமேல். கிளியரா? அப்போ
60% 150 னா கிளியரா 60% வந்து 150 னா எனக்கு தேவை 100%. அதுதானே டவுன் ஏல சீசன் 1ல வாட்ச் பண்ண டோட்டல் வியூவர்ஸ். அப்ப என்ன கிடைக்கும் இங்க நமக்கு 250. கிளியரா? அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தோம்னா 52% தான் 208 அப்படின்னா நமக்கு தேவை என்னது 100%. 52 208 4 டைம்ஸா? அப்ப இங்க யார் வந்துருவாங்க நமக்கு 400. கிளியரா? 250 plus 400 டோட்டலா என்ன ஆச்சு நமக்கு 650. அப்ப ஆவரேஜ்னா டிவைடட் பை 2 650 டிவைடட் பை 2 னா 600 னா வந்து 300 50 னா 25 அப்ப 325. given optionல என்னோட ஆன்சர் என்னது 325. next question என்ன கொடுத்திருக்காங்க what is the respective ratio between the total number of female viewers of season 1 and 4 together. so season 1ல female viewers எனக்கு வேணும், அதே மாதிரி 4ல female viewers எனக்கு வேணும். எதுல டவுன் ஏல. அப்ப டவுன் ஏல வந்து பார்த்தோம்னா இப்பதான் நான் சொன்னேன் 60% தான் வந்து 150 அப்படின்னா எனக்கு female viewers வேணும்னா 40% கண்டுபிடிக்கணும். இது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ், இது 50. அப்போ எனக்கு இங்க 100. கிளியரா? அடுத்தது வந்து பார்த்தோம்னா 4ல வந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும் 4ல வந்து என்ன கண்டுபிடிக்கணும் ஃபீமேல் வியூவர்ஸ் கண்டுபிடிக்கணும். சோ 70% ஃபீமேல் வியூவர்ஸ்னா 30% யாரா இருப்பாங்க மேல் வியூவர்ஸா இருப்பாங்க. அப்ப 30% தான் 105 அப்படின்னா எனக்கு தேவை என்னது 70%. அப்ப 0 0 கேன்சல் பண்ணிடலாம். இங்க 35 into 7 என்னதுப்பா 7 5s are 35 carry 3 21 24 245. ஓவராலா டவுன் ஏல சீசன் 1 and 4 பார்க்கக்கூடிய ஃபீமேல் வியூவர்ஸ் வந்து பார்த்தோம்னா 345. நெக்ஸ்ட் அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல் வியூவர்ஸ் ஆஃப் தி சேம் சீசன் 1 and 4 சேம் சீசன்னா சீசன் 1 and சீசன் 4 டவுன் பி ல கண்டுபிடிக்கணும். டவுன் பி வந்து பார்த்தோம்னா ஃபீமேல் வியூவர்ஸ் வந்து 52%. அப்ப மேல் வியூவர்ஸ் யாரு 48%. அப்ப 48% தான் வந்து 96 அப்படின்னா 52% எவ்வளவு அப்படின்னு என்ன பண்ணணும் நான் கண்டுபிடிக்கணும். அப்ப 48% தான் 96 னா 52% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். 1 டைம்ஸ் இது 2 டைம்ஸ் அப்ப இங்க என்ன வந்துரும் நமக்கு 104. நெக்ஸ்ட் சீசன் 4 வந்து பார்த்தோம்னா 64% அப்ப ரிமைனிங் 36%. அப்ப 36% யாரு 144. அப்ப 36% தான் 144 அப்படின்னா நமக்கு தேவை என்னது 64%. கிளியரா? 1 டைம்ஸ் இது 4 டைம்ஸ் அப்போ 256. அப்ப இங்க ஓவராலா என்ன வருது நமக்கு 360. கிளியரா? என்ன வருது நமக்கு ஓவராலா 360. அப்போ எனக்கு தேவை ரேஷியோ 345 க்கும் 360 க்குமான ரேஷியோ 3 டேபிள்ல கேன்சல் பண்ண அப்படின்னா 115 120. 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 23, 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 24. சோ அப்ப என்னோட ஆன்சர் 23:24 ஆப்ஷன் 5. கிளியரா? புரிஞ்சுதா இது? நெக்ஸ்ட் ஒன் புரியணும்ன்றதுக்காக தான் அப்படி எழுதிருக்கேன். மைண்ட்லயே மேக்ஸிமம் கால்குலேட் பண்ணிடுங்க. Next one, what is the percentage increase in number of female viewers in town B from season 3 to season 4? So town B season 3 to 4 என்ன viewers கேக்குறாங்கன்னா female viewers. அப்ப 30% female னா அப்ப 30% 70% வந்து மேலா இருப்பாங்க. அப்போ 70% தான் 175 அப்படின்னா 30% எவ்வளவுன்னு என்ன பண்ணணும் நான் கண்டுபிடிக்கணும். சோ கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்க 25 into 3 75. அப்போ சீசன் 3ல 75 ஃபீமேல் வியூவர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா சீசன் 4ல ஃபீமேல் வியூவர்ஸ். சீசன் 4ல ஃபீமேல் வியூவர்ஸ் இப்பதான் லாஸ்ட் क्वेश्चनல கண்டுபிடிச்சோம் 256 அப்படின்ட்டு. கிளியரா? அப்ப எனக்கு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் வேணும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும். பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் வேணும்னா 125 plus ஒரு 50 175 175 plus 6 181. அப்ப டிஃபரன்ஸ் வந்து 181 டிவைடட் பை எனக்கு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ்னா டினாமினேட்டர்ல லோவெஸ்ட் வேல்யூ வரணுமா into 100. So இது 25 டேபிள்ல கேன்சல் பண்ணா 4 டைம்ஸ் இது 3 டைம்ஸ் 1 4s are 4 8 4s are 32 724 divided by 3. 2 டைம்ஸ் வந்து 6 கேரி 1 4 டைம்ஸ் 241. அப்ப given optionல 241க்கு இருக்கிறதா என்னோட ஆன்சரா இருக்கும். அப்ப ரவுண்டட் ஆஃப் பண்ணி 241.33 என்ன பண்ணலாம் நான் ஆன்சர் சொல்லலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन, number of viewers both male and female of season 5 increased by 10%, 12% as compared to the previous season in town A and B together. What was the total number of viewers of season 5 in both the towns together? அப்போ season 4 கம்பேர் பண்றாங்க. அப்ப season 4ல எனக்கு மேல் ஃபீமேல் தனியா தெரியும், டோட்டல் நம்பர் ஆஃப் வியூவர்ஸ் எனக்கு தெரியாது. அப்ப டோட்டல் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் நானு? அப்போ 30% தான் 105 னா 100% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். கிளியரா? அப்போ 30% தான் 105 னா
100% எவ்வளோன்னு என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சேன் அப்படின்னா 35 350. கிளியரா? இது வந்து டவுன் ஏ. டவுன் பி ல வந்து பார்த்தோம்னா இங்க வந்து பார்த்தோம்னா 36% தான் 144 னா 100%. அப்ப இப்பதான் பார்த்தோம் 36% 144 னா 144 divided by 36 which means 4 times. அப்ப 100% னா into 100 400. அப்ப டவுன் பி ல வந்து பார்த்தோம்னா 400. எனக்கு என்ன ஆச்சுன்னா ப்ரீவியஸ் இயரோட டோட்டலை கம்பேர் பண்ணும்போது சீசன் 5ல சீசன் 4 கம்பேர் பண்ணும்போது சீசன் 5ல டவுன் ஏல 10% increase ஆயிருக்காங்க. அப்ப 350 10% increase னா 35 டோட்டலா என்னாச்சு எனக்கு 385. கிளியரா? 385. டவுன் பி ல வந்து பார்த்தோம்னா 12% increase. 10% 40 2% 8 which means 48. அப்ப 400 plus 48 448. 8 plus 5 வந்து 3. given optionல 3 ல முடியறதா என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும். given optionல 3 ல முடியக்கூடிய ஒரே ஒரு ஆன்சர் யாரு? இது மட்டும் தான். அப்ப 833 தான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும். next one. Total number of male viewers of season 1 in both the towns together is what percent more than the total number of male viewers of season 2 in both the towns together? அப்ப male viewers of season 1 both the towns. அப்ப male viewers 150 96. 150 plus 96 246. Percentage more கேக்குறாங்க. Let it be. Season 2 both the towns 165 plus 60. 5 2 225. அப்ப 15 plus 6 வந்து பார்த்தோம்னா 21. So percentage more percentage na denominator la lowest value into 100. clear-ஆ? அப்போ இது வந்து பார்த்தோம்னா 4 times, இது வந்து பார்த்தோம்னா 9 times. 1 4s are 4. 84 by 9. 84 by 9 na given option la mixed fraction la இருக்கு. 9 9s are 81. carry 3. 9 3 by 9. 9 3 by 9 na 9 1 by 3 ன்னு எழுதலாமா? இப்ப given option ல என்னோட ஆன்சர் என்னது? 9 1 by 3. புரிஞ்சுதா இது? யாருக்கு எந்த டவுட்டும் இல்லல்ல? சோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா முக்கியமா நம்ம சால்வ் பண்ண வேண்டிய எல்லாமே பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது தான் எங்க போக போறோம்? நம்ம அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ்க்கு போக போறோம். சோ அப்ளிகேஷன் ப்ராப்ளமையும் என்ன பண்ணிடலாம்னா இப்ப நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். application problem starts from 44. So 44th questionல என்ன சொல்லிருக்காங்க? So பாருங்க 44th questionல என்ன சொல்லிருக்காங்க? Number of girls in a school are 2/5 of the total student strength boys plus girls in a school. Number of boys in the school are 154 more than the number of girls in the school. What is the number of teacher if there is one teacher per 35 students in the school? So number of girls வந்து எப்படி இருக்காங்கன்னா டோட்டல்ல 2/5 இருக்காங்க. அப்ப டோட்டல்ல 2/5 னா இங்க இருக்கக்கூடிய 5th தான் யார் எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ். அப்ப டோட்டலா 5 அதுல பாய்ஸ் கேர்ள்ஸ் வந்து பார்த்தோம்னா 2/5. அப்ப கேர்ள்ஸ் வந்து 2 பார்ட்ஸ்னா பாய்ஸ் எவ்வளவு பார்ட்ஸ்? 3 பார்ட்ஸ் இருந்திருப்பாங்களா? அப்ப 5 பார்ட்ஸ் எனக்கு டோட்டல் கிடைச்சிருச்சா? ஃபைன். இப்ப அடுத்தது நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து கேர்ள்ஸை விட 154 அதிகம். அப்ப பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் இருக்கக்கூடிய கவுண்டோட டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா 154. அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது? 1 பார்ட். அந்த 1 பார்ட் தான் வந்து 154 அப்படின்னா எனக்கு தேவை என்னது? வாட் இஸ் தி நம்பர் ஆஃப் டீச்சர் இஃப் தேர் இஸ் ஒன் teacher per 35 students in the school. அப்போ 35 பேருக்கு ஒரு டீச்சர். கிளியரா? அப்போ டோட்டலா எவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்கன்னா டோட்டலா எவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ்? டோட்டலா எவ்வளவு பார்ட்ஸ்? 5 பார்ட்ஸ். அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? 1 பார்ட் தான் வந்து 154 அப்படின்னா எனக்கு தேவை எவ்வளவு? 5 பார்ட்ஸ். கிளியரா? அப்போ இத கண்டுபிடிச்சனா எனக்கு என்ன தெரிஞ்சிரும்? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் தெரிஞ்சிரும். இப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ்ல எனக்கு தேவை டீச்சரோட கவுண்ட். 35 ஸ்டூடண்ட்க்கு ஒரு டீச்சர். அப்போ இத கால்குலேட் பண்ணா எனக்கு டோட்டல் ஸ்டூடண்ட்ஸ் அப்ப டிவைடட் பை 35 பண்ணனும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் தெரிஞ்சிருவாங்களா? அப்ப 1 டைம்ஸ் இது 7 டைம்ஸ் இது வந்து பார்த்தோம்னா 22. அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது? 22. கிளியரா? ஒரே ஸ்டெப்ல என்ன பண்ணியாச்சு? பெருசா கால்குலேட்ல பண்ணாம சின்ன கால்குலேஷன் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். A and B started a business. B invested twice that of A's investment. அப்போ AB started a business. B invested twice that of A's investment. At the end of 4th month from the start of the business, B left
and C joined with an investment which was 1.5 times of B's investment. The total annual profit earned was rupees 6050. What was the A share in the profit அப்படின்னு கேக்குறாங்க. So A ஓட share B ஓட investment வந்து twice that of A. அப்ப A 1 ரூபானா B 2 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. At the end of 4th month from the start of the business start பண்ணி 4வது மாசத்துல B வந்து வேலையை விட்டு நின்றுறாங்க. அப்ப C அப்பதான் ஜாயின் பண்றாங்க. எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் ஓடனா 1.5 times of B's investment. அப்ப 2 into 1.5 னா என்னது 3 அப்ப 3 rupees ஓட C business குள்ள வராங்க. annual profit calculate பண்றாங்க. அப்ப A வந்து 12 monthsமே இருந்திருப்பாங்க. C வந்து பார்த்தோம்னா 8 months because business ஸ்டார்ட் பண்ணி 4 மாசம் கழிச்சு தான் C உள்ள வராங்க B வெளியில போறாங்க. அப்ப B business குள்ள 4 மாசம் இருந்தாங்க. C business குள்ள வந்ததே எப்போதான்னா 12 மாசத்துல 4 மாசம் கழிச்சு தான் business குள்ள வந்தாங்க. அப்ப ரிமைனிங் 8 months தான் business குள்ள இருந்திருப்பாங்க. அப்போ 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1 4s are 4, 2 4s are 8, 3 4s are 12. அப்போ 3 2 6 3:2:6 3:2:6 டோட்டலா எவ்வளவு பார்ட்ஸ் இருக்கு எனக்கு தேவை A ஓட ஷேர் A ஓட ஷேர்னா 8 11 டோட்டலா 11 பார்ட்ஸ் இந்த 11 பார்ட்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா 6050 எனக்கு தேவை A ஓட ஷேர் கிளியரா அப்போ இத வந்து கால்குலேட் பண்ணலாம்னா எனக்கு டெஃபினட்டா ஒரு 0 வந்துரும் கிளியரா டெஃபினட்டா ஒரு 0 வந்துரும் அப்ப என்னோட given ஆப்ஷன்ல ஒரு 0 வச்சு முடியறது தான் ஆன்சர் அப்ப கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் வர மாட்டாங்க நெக்ஸ்ட் 5 3s are என்னது 15 5 by 1 1 வந்து 5 ஆகணும்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டி யாரு 5 மட்டும் தான் அப்ப given ஆப்ஷன்ல 50 ன்னு முடியறது தான் என்னோட ஆன்சர் அப்ப என்னோட ஆன்சர் என்னது 1650 கிளியரா நெக்ஸ்ட் ஒன் Equal amount of money was invested in two different schemes A and B. Scheme A offers simple interest at the rate of 12.5% and scheme B offers compound interest at the rate of 10% per annum. If the interest received through scheme A after 5 years was rupees 498 more than that received through scheme B after 2 years, what was the total money invested? What was the total money invested in these schemes together அப்படினு கேக்குறாங்க அப்ப A வந்து ஸ்கீம் A வந்து பார்த்தோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அது வந்து பார்த்தோம்னா 12.5% per annum B வந்து பார்த்தோம்னா 10% ஸ்கீம் B இது வந்து பார்த்தோம்னா எவ்வளவு 2 years கிளியரா அப்போ என்ன கேக்குறாங்கன்னா இதுல என்னன்னா ஈக்குவல் அமௌண்ட் தான் அப்ப 100% சோ அப்ப ஏங்கறவங்க 100% இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்கன்னா பிங்கறவங்க 100% தான் என்ன பண்ணிருப்பாங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்திருப்பாங்க சோ அப்ப 12.5% எத்தனை வருஷத்துக்கு 5 இயர்ஸ்க்கு அப்ப 125 into 5 என்னது 625 அப்ப 62.5 அப்ப இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தோம்னா A க்கு 62.5% B வந்து பார்த்தோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 10% 2 years அப்ப 10% 2 years compound interest na 21% அப்ப 21% compound interest இப்போ A க்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்க்கும் B க்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா 498 அப்ப ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது 41.5 41.5% difference அப்ப 41.5% தான் 498 அப்படினா எனக்கு தேவை total money invested in these schemes together அப்ப 100% plus 100% 200% என்னன்னு என்ன பண்ணணும் நானு கண்டுபிடிக்கணும் அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம் நானு 498 divided by 415 into 200 சோ இப்படி எடுத்துக்கலாமா இத சோ அப்போ என்ன மல்டிபிள் 9 plus 8 வந்து 17 17 plus 4 வந்து 21 so 7 multiple given optionல 7 multiple தான் என்னவா இருக்க போகுது என்னோட ஆன்சரா இருக்க போகுது so வேற எதுவுமே இல்லல்ல எனக்கு அத தாண்டி ஓகேவா so அப்போ listen carefully 3 multiple both 3 multiple and 7 multiple so 9 plus 8 17 17 plus 4 21 which is both the 3 multiple and 7 multiple given optionல 3 ஆலயும் டிவைட் ஆகணும் 7 ஆலயும் டிவைட் ஆகக்கூடிய ஆப்ஷன் தான் நான் செக் பண்ண போறேன் சோ அப்போ இது 3 ஆல டிவைட் ஆகும் 7 ஆல டிவைட் ஆகாது 3 ஆல டிவைட் ஆகும் 7 ஆல டிவைட் ஆகாது சோ டெஃபினட்டா எனக்கு இங்க என்ன இருக்குன்னா எனக்கு 7 மல்டிபிள் இருக்கு அப்படிதானே 9 10 சோ 7 மல்டிபிள் இருக்கு அப்படிங்கும்போது 2800 அப்ப இதுவும் என்னோட ஆன்சர் கிடையாது இதுவும் என்னோட ஆன்சர் கிடையாது அப்ப என்னோட ஆன்சர் யார் எனக்கு 2800 7 மல்டிபிள் கிளியரா நெக்ஸ்ட் ஒன் both 4 multiple and 7 multiple அப்படிதானே 4980 80 இருக்கனால 4 multiple and then வந்து பார்த்தோம்னா 21ல என்ன இருக்குன்னா எனக்கு 7 multiple இருக்கு ஓகேவா next one
next question என்ன கொடுத்திருக்காங்க, there are two rectangles A and B, length of rectangle B is 20% more than that of rectangle A, breadth of rectangle B is 25% more than that of rectangle A. If the difference between the areas of both the rectangles is 200 meter square, what is the area of the rectangle அப்படினு கேக்குறாங்க. So ரெண்டு rectangle இருக்கு AB அப்படினுட்டு. So அப்போ இதோட length breadth வந்து பார்த்தோம்னா எப்படி இருக்குனா, இப்போ A ன்னு எடுத்துக்கிட்டேனா அதோட length breadth, B ன்னு எடுத்துக்கிட்டேனா அதோட length breadth. Length of rectangle B, B ஓட length எப்படி இருக்குன்னா 20% more than that of A. அப்ப இது 100% னா இது வந்து 120%. அப்ப 100% 120% 5 parts 6 parts ன்னு எடுத்துக்கலாமா? 5 parts 6 parts ன்னு எடுத்துக்கலாமா? அடுத்தது, and the breadth of rectangle B is 25% more than that of rectangle A. A வை விட 25% அதிகம். அப்ப இது 125, இது வந்து 100. அப்ப இது என்ன எழுதலாம் நானு? 4 parts 5 parts ன்னு எழுதலாமா? கிளியரா? அப்போ ரெக்டாங்கிள் A ஓட ஏரியானா 5 4s are 20, 20 p ஸ்கொயரா? ரெக்டாங்கிள் B ஓடது வந்து 30 p ஸ்கொயரா? அப்ப ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் A வந்து 20 p square, area of rectangle B 30 p square. Difference between the areas of both the rectangle. அப்போ இந்த ரெண்டு ரெக்டாங்கிளோட ஏரியாவோட டிஃபரன்ஸ் என்னது? 10 p square. இப்போ இந்த 10 p square வந்து பார்த்தோம்னா யாருக்கு ஈக்குவல்? 200 க்கு ஈக்குவல். அப்ப ரெக்டாங்கிள் A ஓட ஏரியா கண்டுபிடிக்கணும் நானு. சோ அப்போ இத கேன்சல் பண்ணிட்டோம்னா 20. p square ஓட வேல்யூ 20. இந்த p square ஓட வேல்யூ கொண்டு போய் அப்ப எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? எனக்கு A ஓட ஏரியா தானே வேணும். p square ஓட வேல்யூ 20. அப்ப 20 into 20 ஆன்சர் என்னது? 400. அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது? 400. கிளியரா இது? Next one. A trader bought goods worth rupees 240. He had to sell 1/3 of the same good at 10% loss. If he wants to earn an overall profit of 30% on the whole quantity of the goods, at what percent profit should he sell the remaining 2/3 of the goods அப்படினு கேக்குறாங்க. சோ அப்ப வந்து பார்த்தோம்னா first 10% loss. அப்ப selling price என்னவா இருக்கும்? 90% இருக்கும். சோ எனக்கு செகண்ட் ஆர்டிகிளோட 1/3 போக remaining 2/3. அப்ப quantity ratio வந்து பார்த்தோம்னா 1:2, 1/3 2/3. அப்ப 90% எனக்கு இங்க இருக்க கூடியது தெரியல. ஓவராலா வந்து என்ன இருக்குதுன்னா செல்லிங்ல 30% ப்ராஃபிட். அப்ப இங்க யார் வந்துருவாங்க நமக்கு? 130%. சோ குவாண்டிட்டி ரேஷியோ வந்து பார்த்தோம்னா 1:2. கிளியரா? சோ 130 minus 90 னா யாரு நமக்கு? 40. அப்ப 2 parts தான் 40 அப்படின்னா 1 part என்னது? 20. அப்ப இது cheaper வேல்யூனா இது என்னது? dearer வேல்யூவா? அப்ப கண்டிப்பா இந்த வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது இந்த வேல்யூ எப்படி இருந்திருக்கும்? அதிகமா இருந்திருக்கும். அப்ப 130 and 20 ஆட் பண்ண அந்த இடத்துல யார் வந்துருவாங்க? 150%. அப்ப 150% னா ஓவராலா 150%. 150%ங்கிறது செல்லிங் பிரைஸ். அதுல 100% காஸ்ட் பிரைஸ் போக ரிமைனிங் 50% தான் யாரா இருப்பாங்க? நமக்கு ப்ராஃபிட்டா இருப்பாங்க. கிளியரா? புரிஞ்சுதா இது? நெக்ஸ்ட் ஒன். A jar has a mixture of milk and water in the respective ratio of 5:1. From this 15 liters of mixture was taken out and 2.5 liters each of pure milk and pure water was added. If the respective ratio of milk and water in the final mixture was 9:2, what was the final quantity of water in the jar அப்படினு கேக்குறாங்க. A jar has mixture of milk and water in the respective ratio of 5:1. So 5:1 அப்படிங்கும்போது டோட்டலா 6 parts இருக்கு. அப்ப இனிஷியலா மில்க்கும் வாட்டரும் எப்படி இருந்தது அப்படின்னா 5 parts இருந்தது. இது வந்து 1 part இருந்தது. கிளியரா? அடுத்தது என்ன ஆச்சுன்னா 15 லிட்டர்ஸ் வெளியில எடுக்கிறாங்க. எந்த ரேஷியோல? 5:1. அப்போ 6 parts தான் வந்து 15 லிட்டர்ஸ்னா 1 part எவ்வளவு அப்படின்னு சொல்லலாமா? 1 part எவ்வளவா இருப்பாங்க? இது வந்து 5, இது வந்து 2. அப்ப 2.5 1 part வந்து 2.5. 1 part 2.5 னா 5 part வந்து 12.5 அப்போ இதுல இருந்து நான் என்ன பண்றேன்னா 12.5 லிட்டர்ஸ் வெளியில எடுக்கிறேன். இங்க வந்து பார்த்தோம்னா 1 part 2.5 லிட்டர்ஸ் வெளில எடுக்கிறேன். அதுக்கப்புறம் ரெண்டுத்துலயுமே 2.5 லிட்டர்ஸ் என்ன பண்றேன் நானு? ஆட் பண்றேன். இப்படி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ஃபைனல் ரேஷியோ யாரா இருக்காங்கன்னா 9:2 இருக்காங்க. கிளியரா? அப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். சோ 5x மைனஸ் இது சால்வ் பண்ண அப்படின்னா -10 வரும். கிளியரா? 5 2s are 10x. 10x minus 20 is equal to 9x. கிளியரா? அப்ப x ஓட வேல்யூ என்னது? 20. எனக்கு தேவை என்னன்னா what was the final quantity of water in the jar? Final quantity னா இதான final quantity plus 2.5 minus 2.5 cancel. அப்ப x ஓட வேல்யூ தான் 20. அப்ப given optionல என்னோட ஆன்சர் என்னது? 20. கிளியரா? Next one. A project can be completed by 14 men in 18 days. The same project can be completed by 15 women in
24 days. If 21 men and 18 women together work for 3 days, how much work will be left after 3 days அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்போ men அப்படின்னு எடுத்துக்கிட்டனா men மட்டும் எடுத்துக்கிட்டனா மென்னோட 1 day work வந்து பார்த்தோம்னா 1/14 into 18 ஒரு மென்னோட 1 day work. சரியா? அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு விமனோட 1 day work வந்து பார்த்தோம்னா 1/15 into 24. Clear? If 21 men and 18 women together work for 3 days, எத்தனை women? 21 women 3 days work பண்றாங்க. அதே மாதிரி 18 women 3 days work பண்றாங்க. Clear? அப்போ இது 3 days work பண்ணது போக அப்ப 3 days எவ்வளவு ஒர்க் பண்ணிருப்பாங்கன்னு அவங்களோட 1 day work கண்டுபிடிச்சிட்டோம்னா இன்னும் 3 days ஒர்க் பண்ணது போக இன்னும் எவ்வளவு ரிமைனிங் ஒர்க் இருக்குன்றத நம்ம என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம். சோ அப்போ 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 6 times, 7 times இது 2 times, 1 times இது 2 times. so finally இங்க என்ன வருதுன்னா நமக்கு 1/4. கிளியரா? நெக்ஸ்ட் இங்க கேன்சல் பண்ணோம்னா 6 times, 8 times, 5 times, 3 times, 4 times, அப்போ 3/20. 3/20 னா இங்கேயும் 20 னா LCM எடுத்தா யார் வந்துருவாங்க 5 plus 3/20 which means 8/20. கிளியரா? அப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து 8/20 work கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கு 12/20 work இருக்கு. இந்த 12/20 work என்னன்னு எழுதலாம் நானு 3/5 எழுதலாமா? given optionல அப்ப என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க 3/5 இருப்பாங்க. கிளியரா இது? நெக்ஸ்ட் ஒன், a train crosses Ram in 14 seconds and Shyam in 15 seconds, who are running in the same direction as the train. If Ram is running at the speed of 4 km per hour and Shyam is running at the speed of 10 km per hour, what is the length of the train? Train oda length கண்டுபிடிக்கணும். அப்ப train oda length கண்டுபிடிக்கணும் அப்படினா length is equal to distance is equal to what? Speed into time. அப்ப same direction அப்படிங்கும்போது train oda speed s ன்னு எடுத்துக்கிட்டானா அதுல ஒருத்தரோட speed வந்து பார்த்தோம்னா ராமோட speed 4 km per hour into time என்னது 14 seconds. கிளியரா? 14 இருக்கனால given option வச்சு என்ன சொல்லலாம் அப்படின்னா 14 multiple அப்ப length கண்டிப்பா 7 multiple இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. டெஃபினட்டா 7 multiple. அப்ப இது 7 multiple கிடையாது, இது 7 multiple கிடையாது, இது 7 multiple, இது 7 multiple கிடையாது, இது 7 multiple. அப்ப ரெண்டு 7 multiple இருக்கனால நான் ப்ரொசீட் பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம இங்க ஸ்பீட் வந்து பார்த்தோம்னா எனக்கு கிலோமீட்டர் per hourல இருக்கு, ஆன்சர் வந்து மீட்டர்ல வேணும். அப்ப என்ன பண்ணணும் நானு into 5/18 அதை என்ன பண்ணிக்கணும் நானு எடுத்துக்கணும். So s minus 4 into 5/18 into 14. They are equal s minus 10 into 5/18 into 15. Clear? Appa 5/18 get cancel. 14s is equal to 56 is equal to 15s minus 150. ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து s. so s is equal to என்னது 94. அப்ப ஸ்பீட் வந்து 94 னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ எனக்கு தேவை length of the train. ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிரலாம். அப்ப s ஓட வேல்யூ 94 னா 94 minus 4 னா யார் எனக்கு 90. 90 into 5/18 because எனக்கு ஆன்சர் மீட்டர்ல வேணும்ங்கறனால 5/18 into 14. கிளியரா? 1 times இது 5 times. 5 5s are 25. 25 into 14. 14 10 plus 4 னு எடுத்துக்கலாமா? 25 into 10 250. 25 into 4 100. 250 plus 100 என்னோட ஆன்சர் என்னது 350. கிளியரா? சோ அப்ப அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா சோ ஆல்ரெடி நம்ம டேட்டா இன்டர்பிரேஷன் முடிச்சாச்சு. சோ அப்ப பார்த்த வரைக்கும் எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா தாராளமா எங்களோட டெலிகிராம் குரூப்ல டெக்ஸ்ட் பண்ணி நீங்க கேளுங்க, நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். சோ உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னா நீங்க எங்களோட டெலிகிராம் குரூப்ல போயிட்டு சோ என்ன பண்ணிருப்போம்னா PDF ப்ரொவைட் பண்ணிருப்போம். அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி சால்வ் பண்ணி பார்க்கலாம். டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமா எங்களோட டெலிகிராம் சேனல்ல என்ன பண்ணுங்க வந்து உங்களோட குவரிஸை வந்து கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நாங்க வந்து கிளியர் பண்ணுவோம். இதே மாதிரி அடுத்த இன்னொரு பேப்பர்ல என்ன பண்ணலாம் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ பை, டேக் கேர், நிறைய சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? தேங்க்யூ.